வணக்கம் நண்பர்களே. ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகம் நல்லவர்களை ஜெயிக்க விடாது. இந்த உலகம் நேர்மையா இருப்பவனையும் காப்பாத்தாது. ஆனா நிதானமா யோசிக்கிறவனை, ரகசியமா நகர்கிறவனை, நேரம் பார்த்து தாக்குறவனை இந்த உலகம் பயத்தோட பார்க்கும். அதனாலதான் சாணக்கியர் சொன்னார், உன் மனசுல இருக்கிற ரகசியத்தை உன் நிழல்கிட்ட கூட சொல்லாதே. ஏன் தெரியுமா? இருட்டு வந்தா நிழலே உன்னை விட்டு போயிடும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 10 ரகசியங்கள் உங்களை நல்ல மனிதனா மாத்தாது. ஆனா யாராலும் லேசா நினைக்க முடியாத ஒரு ஆபத்தான மனிதனா மாற்றும். ரகசியம் 1, உன் பிளான், உன் உயிர். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு அரசன் தன் அடுத்த நகர்வை தன் அமைச்சர் கிட்ட கூட சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? புது ஐடியா வந்தா உடனே நண்பன் கிட்ட ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல். அங்கதான் முதல் தோல்வி ஆரம்பம். பேசப்பட்ட பிளான் பலவீனமா போயிடும். ரகசியமா வைக்கப்பட்ட பிளான் ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும். சத்தம் இல்லாம வேலை பண்ணு, வெற்றி சத்தமா பேசட்டும். ரகசியம் 2, உன் காயத்தை வெளியில காட்டாதே. சாணக்கியர் சொல்றாரு, பாம்புக்கு விஷமே இல்லைன்னாலும் விஷம் இருக்கிற மாதிரி நடக்கணும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் பலவீனம் உண்மையில இருக்கா இல்லையா என்பதல்ல விஷயம். உலகத்துக்கு அது தெரியக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கு. நண்பா, நீ எனக்கு ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்கும் சொன்னா சில பேர் கருணையோட கேட்பாங்க. ஆனா பல பேர் மனசுக்குள்ள, இவன் இப்போ வீக், இப்பதான் சேஞ்ச்னு கணக்கு போட ஆரம்பிப்பாங்க. இந்த உலகம் ஃபுல் ஃபேர் பிளேஸ் இல்ல. இங்க சிம்பத்தியை விட ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்டர்ஸ் அதிகம். அதுக்குத்தான் சாணக்கியர் அந்த பாம்பு எக்ஸாம்பிள் சொன்னார். பாம்புக்கு விஷம் இல்லைன்னாலும் அது விஷம் இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாதான் எதிரி அருகில வரமாட்டான். அதே மாதிரி தான் வாழ்க்கை. நீ உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருந்தாலும் வெளியில கான்பிடென்டா, கால்மா, கண்ட்ரோலா இருக்கணும். சிங்கத்தை பாரு, அது காயப்பட்டா ஊரு முழுக்க ஐயோ எனக்கு வலின்னு அழுது சுத்தாது. யார்கிட்டையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காது. நேரா குகைக்குள்ள போய் அமைதியா தன்னை குணப்படுத்தி கொள்ளும். அதுதான் லைஃப் ரூல். உன் கஷ்டம் சமம், உன் தனிப்பட்ட போர். அது ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாருக்கும் ஸ்பீச் ஆகக்கூடாது. உன் சைலன்ஸ்ல தான் உன் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுது. நினைச்சு பாரு, இன்னைக்கு நீ அழுததை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா நாளைக்கு நீ ஜெயிச்சா அதே உலகம் நின்னு பார்த்து இவன் எப்படி இங்க வந்தான்னு கேட்கும். அதனால காயத்தை காட்டாதே, பலவீனத்தை விளம்பரம் பண்ணாதே. அமைதியா க்ரோ ஆகும் முடிவை ரிசல்ட்லாம் காட்டு. உன் கஷ்டம் யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் இல்ல. உன் வெற்றி தான் உலகத்துக்கு பதில். ரகசியம் 3, நம்பிக்கை ஒரு விஷம். சாணக்கியர் எச்சரிக்கை, அதிக நம்பிக்கை அறிவாளியையும் அழிக்கும். உன்னை யார் துரோகம் பண்ணுவான்? எதிரியா? உனக்கு தெரியாதவனா? நீ உயிர் நண்பன்னு சொன்னவன் தான். ஏன்? உன் பலவீனத்தை, உன் பயத்தை, உன் ரகசியத்தை அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரோடவும் நல்லா பழகு. ஆனா உன் மாஸ்டர் கீ யார்கிட்டையும் கொடுக்காதே. ரகசியம் 4, கோபம் வந்தா நீ தோத்துட்ட. சாணக்கியர் சொல்றாரு, கோபம் ஒரு மனிதனின் புத்தியை அடக்கம் பண்ற சங்கிலி. உன்னை யாராவது சீண்டிட்டாங்கன்னா கோபம் வருதா? அப்போ நினைச்சுக்கோ, அவன் ஜெயிச்சுட்டான். ஏன்? நீ ரியாக்ட் பண்ணிட்ட. அவன் எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சு. அமைதி சமம் பயம், அமைதி சமம் அதிகாரம். ரகசியம் 5, எல்லா சண்டையும் உன் யுத்தம் இல்ல. சாணக்கியர் சொல்றாரு, எந்த போரில் இறங்க வேண்டும், எந்த போரில் விலக வேண்டும், அது தெரிஞ்சவன் தான் ராஜா. இந்த ஒரு லைன்லே லைஃப் ஃபுல் சிபில்லஸ் இருக்கு. நண்பா, நம்ம வாழ்க்கைனா என்ன? ஆஃப்கள் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன்ஸ், கமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ், இன்சல்ட்ஸ் ஆப்ஷன்ஸ், கம்ப்ரிசன்ஸ் ஆப்ஷன்ஸ், அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் டெய்லி ஃப்ரீயா கிடைக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ரோட்ல போற எல்லா நாய்க்கும் நீ கல்லேறி ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நீ நின்னுடுவ. உன் பயணம் நின்னுடும். உன் இலக்கு இன்னும் தூரமா போயிடும். அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகாது. ஆனா உன் எனர்ஜி, உன் டைம், உன் ஃபோக்கஸ் அதெல்லாம் வேஸ்ட். இதுதான் ரியல் ட்ராப். சில சண்டைகள் உன்னை ஜெயிக்க வைக்க மாட்டாது. உன்னை ஸ்லோவாக்கும், உன்னை சீப் ஃபைட்க்கு இழுத்து வரும். அதனால தான் இக்னோர் பண்றதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். ரிப்ளை பண்ணாதது வீக்னஸ் இல்ல. சைலண்டா நடந்து போறது காவர்ட்னஸ் இல்ல, அது கிளாரிட்டி. சிங்கத்தை நினைச்சு பாரு, அது ஒவ்வொரு நாயோடையும் சண்டை போடுமா? இல்ல, அது நடந்து போகும். ஏன்னா அதுக்கு தெரியும் என் லெவல் வேற. அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் தர தேவையில்லை. எல்லா இன்சல்ட்க்கும் ரிப்ளை தேவையில்லை. எல்லா சல்லிஞ்சுக்கும் ரெக்ஷன் தேவையில்லை. சில நேரம் இக்னோர் பண்ணினாலே நீ ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா உன் நேரம் விலை உயர்ந்தது. உன் கவனம் ப்ரெஷியஸ். உன் வாழ்க்கை ஷார்ட். அதை மலிவான ஈகோ ஃபைட்ஸுக்கு, சோஷியல் மீடியா ஆர்குமெண்ட்ஸுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற கூட்டத்துக்கு கொடுத்தா நீ உன் டெஸ்டினியை ஷிப் ஆக்குற மாதிரி. நினைவில் வை, எல்லா சண்டையும் உன் யுத்தம் இல்லை. எல்லா குரலும் உன் கவனம் பெற வேண்டியதில்லை. எல்லா சல்லேஞ்சுக்கும் எஸ் சொல்லுறவன் ராஜா. இல்லை, எந்த போரில் இறங்கணும், எந்த போரிலிருந்து விலகணும், அதை தெரிஞ்சவன் தான் உண்மையான ராஜா. ரகசியம் 6, வார்த்தை குறைவு, வேலை அதிகம். சாணக்கியர் சொல்றார், அமைதியா இருப்பவன் உள்ளுக்குள்ள புயல்.
அதிகம் பேசுறவன் பிளான் ஐ சொல்லுவான், கனவை விளம்பரம் பண்ணுவான், ஆனா ரிசல்ட் வராது. அதிகம் சாதிக்கிறவன் பேச மாட்டான், எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், குவையட்லி வேலை பண்ணுவான். பேசுறதுக்கே எனர்ஜி போயிடுது. வேலை செய்ய ஃபோக்கஸ் இல்ல. சிங்கம் நான் ராஜான்னு கத்தாது. ஆனா அது நடந்தாலே ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி எல்லாம் சொல்லாதே, எல்லாம் ப்ரூவ் பண்ணாதே, அமைதியா கிரைண்ட் பண்ணு. உன் வாழ்க்கைக்கு இன்ட்ரோ ஸ்பீச் தேவையில்லை. உன் ரிசல்ட் தான் உன் அறிமுகம். ரகசியம் 7. உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண விடு. சாணக்கியர் யுத்த சூத்திரம். எதிரி உன்னை பலவீனம்னு நினைக்கட்டும். இவனால முடியாது, இவன் சும்மாதான் அப்படின்னு எல்லாரும் நினைக்கட்டும். அதுதான் உனக்கு ஷீல்டு. அதுதான் சர்ப்ரைஸ் வெப்பன். அடிக்கிற அடி எதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் இருக்கணும். ரகசியம் 8. டிசிப்ளின் தான் உண்மையான சக்தி. மோட்டிவேஷன் வந்துடும், போயிடும். டிசிப்ளின் சத்தம் இல்ல, ஆனா வாழ்க்கை மாறும். சாணக்கியர் சொல்றார், ஒழுக்கமில்லாத அறிவு ஆபத்தான ஆயுதம். மூட் இல்லைன்னாலும் ரூட்டீன் பிரேக் பண்ணாதே. ரகசியம் 9. எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி பண்ணாதே. சாணக்கியர் சொல்றாரு, நீ விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா நீ சந்தேகத்துல விழுந்துட்ட. உன்னை புரிஞ்சுக்கிறவன் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமவே புரிஞ்சுப்பான். புரியாதவன் உயிர் கொடுத்தாலும் புரிய மாட்டான். சைலன்ஸ் ஈக்குவல்ஸ் கிளாரிட்டி. ரகசியம் 10. நீ ஒரு புதிராவே இரு. சாணக்கியர் இறுதி அஸ்திரம். உன் வேர்கள் எவ்வளவு ஆழம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உன் இன்கம், உன் நெக்ஸ்ட் மூவ், உன் ஸ்ட்ரகிள் அத்தனையும் ரகசியம். உலகம் புதிரா இருக்கிறவனைத்தான் பயப்படும், மரியாதை செய்யும். நண்பர்களே, இந்த 10 ரகசியங்கள் நல்லவனா இருக்க கத்துக் கொடுக்கறதில்ல, ஜெயிக்க கத்துக் கொடுக்கும். ஒரு நாள் நீ மாறியிருப்ப, உன் நிலை மாறியிருக்கும். அப்ப உலகம் கேட்கும், இவன் எப்ப இவ்வளோ உயரத்துக்கு போனான்? பதில் சொல்லாத, சிரிச்சுட்டு போ. ஏன்னா சாணக்கியர் சீடன் வார்த்தையால இல்ல, வெற்றியால பேசுவான். நண்பர்களே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.